கொள்கை எதிரிகள் மற்றும் பிளவுவாத சக்திகளுடன் என்றைக்கும் நேரடியாகவோ மறைமுகமாகவோ கூட்டணி இல்லை. விஜயோடைய அஃபிஷியல் ஸ்டேட்மெண்ட் திமுகவுடையும் பிஜேபியோடையும் கூட்டணி கிடையாது. 2026 சோலோ பர்ஃபார்மன்ஸ் தான் விஜய் பண்ண போகிறாரு. பிஜேபியை சித்தாந்த எதிரியாக பார்க்குற விஜய் தமிழ்நாட்டு மக்களை ஏமாத்தின திமுகவை வீழ்த்தணும் அப்படின்றதான் விஜயோடைய 2026 செட் கோல். நோ காம்ப்ரமைஸ், நோ பேக்டோர்ஸ். தாவேக்கா தலைமையில் கூட்டணி அமையும் அப்படின்னு உறுதிப்படுத்தியிருக்காங்க. அதுவும் திராவிடன் வேல்யூஸையும் க்ளீன் பாலிட்டிக்ஸும் நம்புகிறவங்கள கூட்டணியில் சேர்க்கணும் அப்படின்றது விஜயோட விருப்பமாக இருக்குது. இது வெறும் அரசியல் போட்டி மட்டும் கிடையாது. ஸ்டாலின் அண்ட் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக சிஎம் கேண்டிடேட்டாக விஜய் போட்டி போடுறாரு. விவசாயிகள் பிரச்சனை, பரந்தூர் பகுதி விவசாய மக்களையும் பொதுமக்களையும் நானே அழைச்சிக்கிட்டு வந்து தலைமை செயலகத்தில் உங்களை நேரில் சந்திச்சு இஷ்யூ, தமிழ் கல்ச்சுரல் இஷ்யூ இப்படின்னு பல விஷயங்களை வந்து விஜய் கையில் எடுக்க ரெடியாக இருக்கார். சினிமாவில் ஒரு ரேஸ் ஆர்ஸாக இருந்த விஜய் பொலிட்டிக்கலாக சஸ்டெயின் பண்ணுவாரா அப்படின்றது பார்ப்போம். வெயிட் அண்ட் வாட்ச்.